ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றி இன்றாக சென்ற பதிவு என்னென்னா, ஒரு பிரச்சனை நம்மக்கிட்ட வருது, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனையோட ரெண்டு பக்கம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒரு காயின்ஸ் எடுத்தால் ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி, ரெண்டு பக்கம் அதுக்கு இருக்க மாதிரி, ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும் நம்ம. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, ஒரு பெண்ணை பெற்ற தாய்மார்கள் சொல்கிறேன், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, புகுந்த வீட்டுக்கு போகிறா, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது அந்த வீட்டில். மாமியார் வந்து ஒரு படக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, நல்லா பண்ணானே, சமையலில் கூட மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஃபோன் பண்ணிடுறேன். இப்போ உள்ள பெண்களுக்கு ஒரு குறிப்பு சொல்கிறேன், உடனே அங்கே நடக்கிறத பிறந்த வீட்டுக்கு உடனே ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணாதீங்க. நீங்களே ஃபேஸ் பண்ணுங்கள் அந்த பிரச்சனையை. உங்களுக்கு வந்து எல்லா விதமான கல்வி இருக்குது, படிப்பு இருக்குது, திறமை, இதெல்லாம் வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி பார்க்கணும். எடுத்தோடனே வந்து பெற்றவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு கோபத்தை ஏற்படுத்திடுறாங்க பெண்கள். அதனால தான் பிரச்சனை நிறையா வருது. பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். எதாக இருந்தாலும் ஹஸ்பண்ட்டை சொல்லுங்கள், சொல்லி நார்மலாக நடந்துங்க. அந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம். நீங்கள்லாம் படித்த பிள்ளைங்க, ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அதை விட்டுட்டு அம்மாக்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன பண்ணுறது, அங்கேயே தாம் தூம்னு குதித்து அந்த பிரச்சனையை பெருசாக்கி அதில் டைவர்ஸ் வரைக்கும் வந்துடுது. டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க அந்த பிரச்சனையை. அப்படி இல்லாமல் பொண்ணே ஒன்று சொல்கிறான்னா அம்மாக்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் அம்மா மாதிரி தான்ப்பா, உங்கள் மாமியார் அம்மா மாதிரி பாரு, சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பா, அதனால சொல்லியிருப்பாங்க. நான் வந்து திட்டினா நீ பொறுத்துக்க மாட்டியா, அது மாதிரி அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, பொறுத்துக்க, உங்கள் அம்மா மாதிரி பொறுத்துக்கம்மான்னு சொல்லி உங்கள் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணணும் நீங்கள். அப்படி பண்ணால் வந்து அடுத்து வந்து அந்த அவங்க செய்கிற மிஸ்டேக், அவங்க திட்டுறதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டான். நம்ம அம்மா மாதிரி தான்ட்டு போய்கிட்டே இருப்பாள். அப்புறம் நீங்கள் அடிக்கடி உங்கள் சம்மந்திகிட்ட பேசணும். அந்த மாப்பிள்ளையோட அம்மாட்ட அடிக்கடி பேசி நடம் விசாரிக்கிற மாதிரி பேசிவிட்டு உங்கள் பொண்ணை பற்றியும், சின்ன பொண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இங்கே செல்லமாய் வளர்ந்துட்டா, எந்த வேலையும் தெரியும், சொல்லி படிச்சுக்கிட்டே இருந்தனால சின்ன சின்ன வேலை தான் தெரியும், நீங்கள் சொல்லிக் கொடுங்க, எல்லாமே எடுத்துக்குவாவ, உங்களை நல்லா பார்த்துக்குவா, அவளை அட்வைஸ் பண்ணி தான் நாங்கள் அனுப்பி வச்சுருக்கோம், உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி ஒரு கேரண்டி கொடுத்து, ஒரு நீங்கள் சமூகமான உறவாயிட்டின்னு வச்சுக்கோங்க சம்பந்தியோட. உங்கள் பொண்ணு பண்ணுற குறையெல்லாம் பெருசாக தெரியாது உங்களுக்கு. நீங்களும் சரி, கணவரும் சரி, அந்த குடும்பத்தோடு நல்லா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணு பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் பொறுத்துக்குவாங்க. தான் பொண்ணு மாதிரி அவங்களும் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் வாழ்க்கையோட நியதியே அதான். அது இல்லாமல் நீங்கள் பெருசு பண்ணி இந்த பிரச்சனையை பெருசு பண்ணுறதே பெண்ணை பெற்ற தாய்மார்கள் அதை வந்து அவசியம் கவனிக்கணும். உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்க, பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுத்துடாதீங்க. நீங்கள் நல்லா அனுசரணையாக கொண்டு வந்துட்டாலே அந்த குடும்பத்தோட மதிப்பு வந்து உங்களோட மதிப்பு அந்த குடும்பத்துக்கு அதிகமாக கூடும். நீங்கள் பொண்ணை பெற்றப்போ அந்த பொண்ணை பெற்றவங்க சூப்பர்ப்பா, அவங்க அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க அந்த பொண்ணை, சின்ன சின்ன விஷயம் அந்த பிரச்சனையெல்லாம் பெருசு பண்ணாமல் அந்த எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியுது அவங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு நல்ல மதிப்பு வாங்க முடியும் அவங்கள்ட்ட எல்லாத்தையும். அங்கே தவிர்த்து ஜென்ஸுகளுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க கேஷுவலாக வந்து போய்கிட்டே இருப்பாங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. பெண்ணை பெற்ற அப்பாவும் சரி, மாப்பிள்ளை பெற்ற அப்பாவும் சரி, இதை பற்றி பெருசாக நினைக்க மாட்டாங்க. இந்த பெண்களுக்குள்ளே பிரச்சனை வர்றதான் பெரிய பிரச்சனையாக மாறி குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பூதகரமான ஒரு புயலாக மாறிடுது. அதனால் பெண்கள், பெண்ணை பெற்ற அம்மாவும் சரி, பையனை பெற்ற அம்மாவும் சரி, பொறுமையாக இருந்தீங்கன்னா, மணப்பெண்ணும் சரி பொறுமையாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். தேங்க்யூ.